சிவகங்கையில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர் உயிரிழந்தால் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என உறுதியளித்தார். ஜல்லிக்கட்டில் ஆன்லைன் பதிவு முறை மாற்றப்படுவதாக அரசு ஏற்கனவே அறிவித்துவிட்ட நிலையில் அதனை அறியாத பழனிசாமி அதை வாக்குறுதியாக தெரிவித்தார். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்கு எழுச்சியோடு நடைபெறுவதற்கு அதற்கு 5 லட்சம் ரூபாய் அதிமுக அரசு வந்தவுடன் வழங்கும். எங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கின்றதோ, அனுமதி கிடைத்து நடைபெறுகின்றதோ அந்த இடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும். அதேபோல இப்போ ஆன்லைன் முறையை கடைபிடிக்கிறாங்க இந்த அரசாங்கம். அதிமுக அரசு வந்த பிறகு இந்த ஆன்லைன் முறையை ரத்து செய்து ஏற்கனவே இந்த பழைய முறை நடைமுறைப்படுத்தும். அதேபோல ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கின்ற போது காளைகளால் ஜல்லிக்கட்டு வீரர்கள் படுகாயமடைந்து உயிரிழந்தால் அந்த வீரர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். அதோட ஜல்லிக்கட்டு விளையாட்டு வீரர்கள் பங்கு பெறுகின்றவர்களுக்கு பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு நாம் காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்து அந்த பிரீமிய தொகையை அரசாங்கமே செலுத்தும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.